ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன, இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னி ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது. இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது? தனுர் ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, 2 விதத்தில் தனுர் ராசி பாதிக்கப்பட்டது. இதற்கு முன்பு 6ஆம் இடத்தில் குரு நிறைய கடன், நோய் தொல்லை, எதிரி, வம்பு, வழக்கு, ஒரு கடன் திரும்ப கடன் திரும்ப கடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடன் சிலந்திக்குள் தனுர் ராசி மாட்டிக்கொண்டது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். ராசிக்கு குரு பார்வை இருக்கு, இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 அசுப கிரகங்களின் விஷ பார்வை ராசியின் மேல் வந்தது. அதுவும் இந்த சனியோடைய வக்கர சனியின் உக்கிர பார்வையாக வந்து விழுந்ததனால் என்ன நடந்ததுன்னா, நம்ம எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் வேக வேகமாக ஸ்பீடாக பயணிப்பது. அப்புறம் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம தேவையில்லாமல் டென்ஷன் ஆனோம், தேவையில்லாமல் ஸ்பீடு பிடிச்சோம், எதுக்கு ஸ்பீடு பிடிச்சோம், எதுக்கு கோவப்பட்டோம், எதுக்கு திட்டினோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இவர்களாகவே போய் ஏதோ ஒரு சிலந்தியில், ஒரு வலையில், ஒரு கோபத்தில், ஒரு விரக்தியில், ஒரு வக்கரத்தில் மாட்டிக்கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் கிரகங்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை இந்த செப்டம்பர் மாதம் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இப்போது இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு ப்ளஸ்ஸு. அந்த செவ்வாய் சனியின் பார்வையை விட்டு வெளியில் வர்றது அதை விட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த செவ்வாயை குரு பார்ப்பது அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்வது போல் பழம் நழுவி பாலில் விழுந்து தேனில் விழுந்து வாயில் வந்து விழக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த குரு செவ்வாய் பார்வையைத்தான் குரு மங்கள யோகம், மங்களம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியே உங்கள் புத்திரஸ்தானாதிபதியை பார்க்கிறது, புத்திரஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது, ராசியாதிபதி உங்கள் ராசியையும் பார்க்கிறது, 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறது, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது தனுர் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படுகிறது. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் 10ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதற்கு பத்தர யோகம் அப்படிங்கிற ஒரு பெயர் வருகிறது. சுபயோகம். 9ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெறுகிறது. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே மேலே 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 என்று இவர்களை மேலும் மேலும் தூக்கி கொண்டு போய் அமர வைப்பதற்கு தயாராக இருக்கிறது. 8ஆம் இடத்துல நமக்கு தோல்விகளையும் அவமானத்தையும் கொடுத்த சுக்கிரன் 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் வந்து கேதுவுடன் சேருகிறது. சார், சுக்கிரன் கேதுவுடன் சேரும் பொழுது சுக்கிரன் நீர்த்து போய்விடும், அதன் தன்மையை இழந்து விடும்னு நீங்கள் சொன்னீங்களே சார். இழக்கட்டுமே. ஏன் அப்படின்னா, அவர் தான் இங்கே 6ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆயிடுறாரு.
அப்போ அவர் தானே நமக்கு நோயையும் எதிரியவும் கடனையும் தோல்வியையும் அவமானத்தையும் கொடுக்க போகிறவர். அவர் நீர்த்து போகிறது நமக்கு நல்லது தானே. அப்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும் பொழுது பிரபஞ்சம் அந்த நெகட்டிவ்க்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவ் போடுகிறது. ஏன் அப்படின்னா 2 நெகட்டிவ் சேர்ந்தால் ஒரு பாசிட்டிவ்ங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும். இதைத்தான்ப்பா ஜோதிடத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கு 4ஆம் இடத்தில் சனி வக்கரம். இப்போ சனி வக்கரம்ங்கிறது வக்கர நிலையில் முதல் தரமான ராஜயோகத்தை எந்தெந்த ராசிக்கு கொடுக்க போகுதுன்னா அதில் தனுர் ராசியும் அடங்குகிறது. இவர்களுக்கு பூரணமான ராஜயோகத்தை இவங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கிறது. ஒரு இடத்தை விற்று ஒரு இடம் வாங்குவது, அபிவிருத்தி செய்வது, அதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது, அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை காமிப்பது, ஒரு நல்ல வாடகைக்கு நல்ல டெனண்ட்டை அமர்த்துவது, அதன் மூலம் நிறைய கடனை அடைப்பது, இதெல்லாமே இவர்களுக்கு அபிவிருத்தியாக வரும். இதெல்லாத்தையும் தாண்டி ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னா அந்த தலையின் மேல் கிரீடம் வைப்பது போல், அந்த கிரீடத்தின் மேல் ஒரு வைரத்தை வைப்பது போல் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை ஒரு பக்கம் குரு ஒரு பக்கம் சுக்கிரன் பார்க்க போகிறார்கள். குருவும் சுக்கிரனும் நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகம். குரு தங்கம், சுக்கிரன் வெள்ளி. இது 3ம் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில், அதாவது ராகு தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலத்தையும் சேர்த்து பிரதிபலிப்பார். 7ஆம் வீட்டிலிருந்து தன்னை பார்க்கக்கூடிய சுக்கிரனுடைய பலத்தையும் சேர்த்து பிரதிபலிப்பார். அப்போ இந்த 3 கிரகம் ராகு குரு சுக்கிரன் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் நிதியை கொடுப்பதற்கும் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அதாவது தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை உங்களது வெற்றிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம். சார் தனுர் ராசிக்கு என்ன சார் எல்லாமே நல்லா தானே சார் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சூரியன் அமரப்போகிறார். அவர் அமரட்டும், நல்லது தான், நிறைய நல்லது செய்வார். ஆனால் அந்த சூரியனை சனி பார்ப்பார். அப்போது உங்கள் தொழிலில் யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு வருவார்கள். ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை கவனிக்கலைன்னா அது பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் கவலைகளையும் டென்ஷனையும் கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பைரவர் வழிபாடு செய்யணும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் மேலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மேன்மைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பதிவை வழக்கம் போல் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. I request you to remain subscribed. Thank you, friends.